அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் ஏரிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமாகும். ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும். அதாவது சூரிய பகவான் அவர்கள் தெற்கு பக்கமாக வலம் வரும் நாளை குறிக்கிறது. ஆடி மாதத்தை கணக்கில் கொண்டுதான் ஏராளமான பண்டிகைகளை தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் மாரியம்மன் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, ஐயனாரப்பன் வழிபாடு, மதுரை வீரன், மாடாசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் வழிபாடுகளும் கோலாகலமாக நடைபெற்றால் அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் 12 நாட்களில் அம்மனின் ஆடி தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படும். சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்ந்த இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மக்களின் ஆறு மக்களின் ஜீவன் ஆடியதால் அதில் ஆடி மாதம் புது நீர் வருகை வருவதால் பல நூற்றாண்டுகளாக தமிழர் கொண்டாடுகிறார்கள். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகப்படியான அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை, தனி சக்தி இருக்கிறது. ஆடி மாதத்தை இராமாயண மாதமாகவே கேரள மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆடி மாதம் ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம், பிதுர் காரியங்கள் செய்தல், ஆண்டு முழுவதும் பிதுர் கடன் கொடுத்த பலன் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் செய்தால் அந்த பலன் உங்களுக்கு வந்தே தீரும். ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் அயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்கள் சிறப்பு வழிபாடு நடக்கும். அயகிரிவனை வணங்கினால் அனைத்து விதமான படிப்புகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாகும். ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாகும். ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருந்து குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தலாம். ஆடி மாதம் கிராம தேவதைகளான கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை என்ற ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு கூடையாக மலர் கொட்டி மலர் அபிஷேகம் செய்கிறார்கள். இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல் முருகனுக்கு என்று சொல்லி மகிழ்வார்கள். ஆடி மாதம் முழுவதும் பரம்பொருள் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் அமைதி கண்டிப்பாக நிலைநாட்டும். ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் திருஷ்டிகள் விலகும், பிள்ளி சுனி எவளும் அகலும். ஆடி மாதம் சுக்லபட்ச துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். அனைத்து விதமான ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய பணக்கஷ்டம் இருந்தால் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி அவரை நினைத்து வழிபட்டால் அனைத்து காரியமும் நன்றாக மாறும் என்பது ஐதீகமாகும். ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக நினைத்து உணவு கொடுத்து ரவிக்கை, சீப்பு, குங்குமச்சிமல், கண்ணாடி வளையல், தாம்பூலம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சகல நன்களையும் நீங்காத செல்வத்தை பெறலாம் என்பது
ஐதீகமாகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நல்ல ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழை இலை மீது நெல் பறிப்பி அதன் மீது குழுக்கட்டை வைத்து பாரம்பல் விநாயகரை வழிபட்டு வந்தால் செல்வம் கொளிக்கும் என்பது ஐதீகமாகும். ஆடியில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பாட்டை 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு உத்தம பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் என்பது ஐதீகமாகும். ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து கண்டிப்பாக வழிபாடு செய்தால் அனைத்தும் நன்மை சேரும். ஆடி மாதம் ஏதாவது வெள்ளிக்கிழமை அம்மனை நினைத்து அவருக்கு நெய்வேத்தியம் படைத்து வீட்டிற்கு வரவழைத்து கண்டிப்பாக செய்து வாருங்கள் பூஜையை. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் அனைத்து நலம் பெறலாம் என்பது ஐதீகமாகும். ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்கள் அரச மரத்தை சுற்றி வந்தால் அவற்றை வழிபட்டும் வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.